ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்க கோயில் பிரசாதம் ஜீரா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கோயிலில் பிரசாதமாக படைப்பாங்க. ஸோ 1 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் வெல்லம் அல்லது ப்ரௌன் சுகர். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். வெல்லம் எடுக்கிறவங்க வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் கற்கண்டு எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கணும். அப்போ கற்கண்டு சேர்த்து செய்யும்போது தான் கோயிலில் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன், இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜீரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திரியாக நல்லா வரும். இப்போ கற்கண்டை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்ருக்கும் போதே நம்ம பக்கத்தில் இருக்க அடுப்பில் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து காஞ்சிட்ருக்கு. அது தண்ணி காயும் போது நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டியாகிடும். அதனால் கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் ப்ரௌன் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் ப்ரௌன் சுகர். இந்த டைமில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகராக சேர்க்குறதுனால எனக்கு வந்து கலர் டார்க்காக தான் கிடைக்கும். சரி, நீங்கள் வெல்லம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கலர் வந்து வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து மாறி கிடைக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் கற்கண்டு பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காயும் சேர்த்து தான் நம்ம அடிச்சிருக்கோம். அதனால் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா மெல்ட் ஆகி வரும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு, அப்புறம் இன்னொரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது நமக்கு கோயிலில் செய்கிற மாதிரி பிரசாதம் அந்த வாசத்தோடையும் அந்த சுவையோடையுமே இருக்கும் நமக்கு.
இப்போ நல்லா ஒரு கெட்டி பட்டுருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இது நம்ம புரட்டாசி சனிக்கிழமைக்கு இப்போ சாமிக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பிரசாதமாக செஞ்சு நம்ம படைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ திக்காகிடுச்சுன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூட ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ஜீரா செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட சுவை வந்து நல்ல கோயிலில் கொடுக்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அதே மாதிரி கலர் நம்ம வெல்லம் சேர்க்குற பொறுத்து கலர் வந்து நமக்கு மாறி வரும். பாருங்கள் நல்லா ரவடி திரியாக நல்லா வந்திருக்கு. அதுக்கு நல்ல ரவையை வறுத்தா தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.